السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பின் உலமாக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சென்னை பெரம்பூர் ரஹ்மானியா ஜும்மா மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் மீலாது விழா ஷரீஃப் நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்குருலில்லாஹ். அருமையான பெருமக்களே, சங்கைக்குரிய இந்த நிகழ்வின் தலைவர் அவர்கள், நமது மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று, நபிகளாரும் நபி தோழர்களும் என்ற தலைப்பின் கீழ் நான் உரை நிகழ்த்துவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். உரையின் வழியாக சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம் இதயத்தில் ஏற்று அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொண்டு, எந்த வகையில் சஹாபிகள் இந்த மண்ணில் இயங்கினார்களோ செயல்பட்டார்களோ, அந்த இயக்கத்தில் அந்த செயல்பாட்டில் சிறிதளவேனும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிப்போமாக. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களிலேயே நபிமார்களுக்கு அடுத்தபடியாக பொருந்தி கொண்டவர்கள் என்று அவன் குறிப்பிட்டது சஹாபிகளைத்தான். ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை என்பது இவ்வையகம் அல்ல, மறுமைதான் என்பதில் மூமீன்களுக்கு இடையில் இரண்டு வேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. மறுமையை நோக்கி நாம் பயணிக்கிறோம், மறுமையே நம்முடைய குறிக்கோளாக நோக்கமாக இருக்க வேண்டும். மறுமையிலே சுவனம் பெற வேண்டும், அதற்கு மேலாக நரகத்தை விட்டும் விடுதலை அடைய வேண்டும். அதற்கும் மேலாக ஒன்று இருக்கிறது, அது அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம். இந்த திருப்பொருத்தத்திற்கு மேல் எதுவும் இல்லை.
நாளை சுவனலோகத்தில் நிலைகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக பேசி இருக்கிறாங்க. ஒரு சஹாபி கேட்குறாங்க, சுவனலோகத்திலே விவசாயம் செய்ய முடியுமா என்று கேட்குறாங்க. பதில் சொல்கிறாங்க. நான் அதை சொன்னால் தலைப்பு மாறிடும். சுவனலோகத்திலே குழந்தைகள் பெற முடியுமா, அதையும் பதில் சொல்லுகிறார்கள். சுவனலோகத்திலே கடை தெருவுகள் இருக்கிறதா, பதில் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் பதில் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார்கள். வரலாறுகளிலும் ஹதீதுகளிலும் காண முடிகிறது. ஒரு சுவனலோகத்திலே சென்ற மனிதன் அவன் சஞ்சலம் அடைவதில்லை, சங்கடம் அடைவதில்லை. அவன் சந்தோஷத்தையே காணுகிறான். அவனுடைய வாயிலிருந்து எச்சில் வருவதில்லை, மூக்கிலிருந்து சளி வருவதில்லை, மலஜலம் கழிப்பதில்லை, அசுத்தம் என்பது அங்கு இல்லை. வியர்வையும் கூட கஸ்தூரி மணமாக இருக்கும். இப்படியெல்லாம் ஹதீதில் இருக்கு. ஆனால் சுவனவாதிகளுக்கும் ஒரே ஒரு சமயத்தில் கவலை ஏற்படும். ஒரு சமயத்தில் மாத்திரம் கவலை ஏற்படும். இதை குறித்து அறிஞர்கள் மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். ஒரு பொழுது திடீரென்று சுவனத்திலே வாழக்கூடியவர்களை சூழ்ந்து ஒரு அற்புதமான காற்று வீசும். அந்த காற்று வீசிய பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சந்தோஷத்தினுடைய உச்சத்திற்கு செல்லுவார்கள். இந்த காற்று என்பது வெறும் காற்று அல்ல, அது ஒரு அழைப்பு என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும், அனுபவித்திருப்பார்கள். அந்த காற்று வந்தாலே போதும் பரவசமடைந்து விடுவார்கள். என்ன தெரியுமா, அல்லாஹுவை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்பதற்கான அர்த்தம். அதற்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டு மக்கள் எல்லாம் ஒரு பகுதியிலே திரளாக திரண்டு இருப்பார்கள். அந்த சமயத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய நூர் அது வெளியாகும். அதை பார்ப்போம். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கெல்லாம் தந்தருள்வாளிப்பானாக, நம் சந்ததிகளுக்கும் தருவானாக. அதைவிட உயர்வான காட்சி எதுவும் இல்லை சுவனலோகத்தில், எதுவும் இல்லை. என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்பான். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான். கேட்பதற்கு என்ன இருக்கிறது அங்கே? நாம் நினைத்ததை விட 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடி சுகத்தை அல்லாஹ் அங்கே வழங்கி இருக்கிறான். ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்று வையுங்கள், நாம் புரிவதற்காக சொல்லுகிறேன். அந்த வியாபாரத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம், எப்படியும் இதிலே ஒரு 50,000 ரூபாய் நாம் லாபம் பார்த்து விட வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் நமக்கு கிடைத்த லாபம் என்ன தெரியுமா? 50,000 அல்ல, 50,000 அல்ல, 50,000 கோடி கிடைக்கிறது என்றால் எப்படி இருக்கும்? சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடலாம், அதை தாங்க முடியாமல். ஆனால் அதையும் தாண்டிய அற்புதத்தை அல்லாஹ் அங்கே வழங்கி இருக்கிறான். சுகத்தை வர்ணிக்க முடியாது, அதற்கான வார்த்தைகள் எந்த மொழியிலும் இல்லை. மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். இதையெல்லாம் நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, இதை சொன்னாதான் அந்த சஹாபிகள் யாருங்கிறத உங்களுக்கு புரியும். சஹாபிகள் யார் என்பதை புரிவதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். சுவனத்தை எந்த கண்களாலும் பார்த்திட முடியாது, கற்பனை செய்துவிட முடியாது, வர்ணித்துவிட முடியாது. நீங்கள் உங்களுடைய கற்பனை சிறைக்குள்ளானதை கொண்டு வர முடியாது என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எப்படி தான் கற்பனை பண்ணி பார்த்தாலும் முடியாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கலோகத்திலே அவ்வளவு அழகு மிகுந்த சொர்க்கலோகம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் கேட்குறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். கேட்கறதுக்கு என்னென்ன தெரியல. ஏன்னா நம்ம கற்பனையெல்லாம் பண்ண முடியாததெல்லாம் கிடைத்திருக்கிறது. கற்பனையே பண்ண முடியாததெல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் ஆச்சரியம் இல்லையா? சைக்கிளிலே போவதற்கான வாய்ப்பில்லாத ஒருவனுக்கு ரோல்ஸ் ராய் கிடைத்தால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். அல்லது சொந்தமாகவே ஒரு விமானம் அவனுக்கு வந்து தரப்பட்டால் எப்படி இருக்கும்? சொந்த விமானம் வச்சிருக்கிறவங்களாம் எனக்கு எப்படி நடந்திருக்கிறாங்கிறது வேற கதை. அருமையான பெருமக்களே, ஆக இவ்வளவு பெரிய சந்தோஷமும் மனநிறைவும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். ரப்பே, எங்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு கேட்கறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு.
கடைசியாக நீங்கள் கேளுங்கள் என்று அவன் வற்புறுத்திய போது உன்னுடைய பொருத்தம் வேண்டும் என்று கேட்பார்கள். வேற எதுவும் கேட்க தெரியாது. உனது பொருத்தம் வேண்டும் என்று கேட்பார்கள். என் பொருத்தம் இருப்பதால் தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு மேல் எதுவும் கேட்க தெரியாது, கேட்கவும் முடியாது. ஆக சுவனலோகத்திலும் கூட மிக உயர்வான பாக்கியம் எது என்றால் இறை பொருத்தம்தான். நான் கவலை என்று சொன்னேன் இல்லையா, கொஞ்ச நேரத்தில் இறைவனுடைய காட்சி மறைந்த போது மக்கள் கவலை கொள்ளுவார்கள். காலமெல்லாம் அதை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதை விட அழகு எதுவும் இல்லை, அவனை விட அழகு எதுவும் இல்லை. இன்னல்லாஹ ஜமாலுன் யுஹிப்புல் ஜமால், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் மிக்க அழகானவன், அழகாக இருப்பதையும் அவன் விரும்புகிறான் என்றார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, சுவனலோகத்திலே மிக உன்னதமானதும் உயர்வானதும் என்பது இறை பொருத்தம்தான். அந்த பொருத்தத்தை நான் இந்த உலகத்திலேயே வழங்கினேன் என்று யாருக்கு சொல்கிறான்? ரலியல்லாஹு அன்ஹும், சஹாபிகளுக்கு நான் வழங்கிட்டேங்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் சஹாபி இருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய தோழர்களை போன்று எந்த நபிமார்களுக்கும் இல்லை. அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய போங்குகள், அவர்களுடைய பேச்சுக்கள் அத்தனையும் ஆச்சரியமானது, அதிசயமானது. இப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்று எண்ண தோன்றும். அதனால்தான் ஆமினு கமா ஆமனன்னாஸ், நீங்கள் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் தெரியுமா? சஹாபிகள் ஈமான் கொண்டது மாதிரி ஈமான் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். தோழர்கள் ஈமான் கொண்டது மாதிரி ஈமான் கொள்ளுங்கள். அந்த ஈமான் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் உரைதான் இந்த சிறிய உரை. எனக்கான நேரமும் அளவிடப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொன்னான், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும், உங்களினுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களினுடைய வியாபாரம் நீங்கள் தோல்வி அடைந்து விடுமோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்களே, நஷ்டம் வந்து விடுமோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள், அஞ்சுகிறீர்களே, அந்த வியாபாரம், நீங்கள் சம்பாதித்த பொருள்கள், நீங்கள் விரும்பக்கூடிய இல்லங்கள், உங்களினுடைய இல்லங்கள், இவைகளையெல்லாம் விட அல்லாஹ் ரசூலினுடைய மஹப்பத் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் சரியானது. இதையெல்லாம் விட நீங்கள் அதை நேசியுங்கள். அப்படி இல்லை என்றால் இறைவனுடைய தண்டனையை எதிர்பாருங்கள் என்கிறான். ஆயத்தினுடைய சுருக்கத்தை சொன்னேன். சஹாபிகள் எப்படி இருந்திருக்கிறாங்க நீங்க பாருங்க. சித்திக் நாயகத்தை பற்றி சொன்னாங்க. சித்திக் நாயகத்தினுடைய தந்தை அபு குஹாஃபா இஸ்லாத்துக்கு வரல. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வரை மக்கா வெற்றியின் போது கண் தெரியாத ஒரு நிலையிலே அவங்க இருக்கிறாங்க. சித்திக் நாயகத்தினுடைய தந்தை கண் தெரியல, கண் பார்வை போயிடுச்சு, பெரிய வயசு, பார்வை இல்லாத நிலை ஏற்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. தங்க அத்தாவை கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஈமான ஏற்றுக்கோங்க. அவன் ஈமானை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. நான் முஸ்லீமா ஆகிறேன், களிமா சொல்றேன் அப்படின்னு தயாராகிட்டாங்க. நடக்க முடியாத நிலையில், பார்வை குன்றிய நிலையில் அல்லது பார்வை இல்லாத நிலையில் தன்னுடைய தந்தை அபு குஹாஃபாவை அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் வர்றாங்க. அந்த நிலையை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா அபூபக்கர், நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்து களிமா சொல்லி கொடுத்துருப்பேனே, இவ்வளோ பெரிய மனுஷனை கஷ்டப்படுத்தி நீங்கள் கொண்டு வரணுமா? இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வரணுமா? பார்வையும் தெரியவில்லை, நடையும் தளர்ந்து இருக்கிறது, நீங்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டுமா? சொல்லி இருந்தால் நான் அழைத்து கொண்டு வந்திருப்பேனே என்று சொன்ன பொழுது சித்திக் நாயகத்தினுடைய பதில் எப்படி இருந்தது தெரியுமா? நாயகமே, அவர்தான் உங்களை தேடி வருவதற்கு தகுதியானவர். என்ன வார்த்தை இது? அவர்தான் உங்களை தேடி வருவதற்கு தகுதியானவர். சஹாபிகள் தங்களினுடைய தந்தையை விட, குல் இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோரை விட நீங்கள் ரசூலை நேசிக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். சித்திக் நாயகம் முழுமையாக நேசித்தார்கள். ஹஸ்ரத் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தினுடைய செய்தியை சொல்லிட்டு வந்தாங்க. அந்த சௌரு குகையில சித்திக் நாயகத்தினுடைய நிலை எப்படி இருந்தது என்பது. ஹிஜ்ரத்து
சஹாபிகளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு சஹாபியாக மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனா ஷரீஃப் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஹிஜ்ரத்தினுடைய சிறப்பும் சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரத்தினுடைய சிறப்பு என்பது மிக உயர்வானது. ஹிஜ்ரத் மட்டும் இல்லை என்று இருக்குமேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பிறந்திருக்க மாட்டாங்க, மதீனால தான் பிறந்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? லௌலல் ஹிஜ்ரத்து லகுந்து மினல் அன்சார். ஹிஜ்ரத் மாத்திரம் இல்லை என்றால் நான் அன்சாரிகளில் ஒருவனாகத்தான் இருந்திருப்பேன், மதீனாவாசியாகத்தான் நான் இருப்பேன் என்கிறார்கள். அடிப்படையில் அவர்களினுடைய தந்தை வழியும் மதீனாவாசி தான். அவங்களுடைய அத்தாவுடைய அத்தா அப்துல்லா நாயகத்தினுடைய தந்தை அப்துல் முத்தலிப் பிறந்த ஊர் மக்கா அல்ல, மதீனா. அவங்களுடைய இயற்பெயர் ஷைபா, அது தனி வரலாறு. அருமையான பெருமக்களே, நானும் மதீனாவிலேயே பிறந்திருப்பேன் என்கிறார்கள். லௌலல் ஹிஜ்ரத்து லகுந்து மினல் அன்சார். புகாரியிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது. நான் அன்சாரியாக இருந்திருப்பேன். அப்ப ஹிஜ்ரத்தினுடைய தன்மை, ஹிஜ்ரத்தினுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சஹாபிகளிலேயே முஹாஜிர்களுக்கு தனி அந்தஸ்து உண்டு. இப்ப இதையெல்லாம் புரிந்து கொண்ட சித்திக் நாயகம் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நானும் ஹிஜ்ரத்து போகட்டுமா, புறப்பட்டு போகட்டுமா, மதீனா ஷரீஃபுக்கு போகட்டுமான்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எப்படி இருந்தது தெரியுமா? அபூபக்கர், அல்லாஹ்வினுடைய உத்தரவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நானும் ஹிஜ்ரத்து போகிறதுக்கு, அவங்க ஹிஜ்ரத்து போகிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது என்னோடு நீங்கள் வருவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த உத்தரவை அல்லாஹ் தருவான் என்று நான் கருதுகிறேன் என்றார்கள். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத்து புறப்பட சொல்லுகிறான். நடுநிசையிலே 100 எதிரிகள் வீட்டை சூழ்ந்திருக்கிறார்கள், வெளியே வந்தால் வெட்ட வேண்டும் என்று அது ஒரு தனி தாருன் நதுவாவில் நடந்த ஒரு குழுவில் முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் 100 இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நிலையில் புறப்படுங்க அல்லாஹ். எப்படி பாருங்க, இவ்வளோ நாளாக அல்லாஹ் சும்மா இருந்துட்டு சொல்லாம எப்போ புறப்பட சொல்றான்? 100 வீரர்கள் இளைஞர்கள் வாளோடு நிற்கிறார்கள், புறப்படுங்கள் என்கிறான். தன்னுடைய வலிமையும் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய குதிரத்தையும் வெளிப்படுத்துவதற்கு தன் ஹபீபை வெளியில போங்க. வெளியில வந்தாங்க, யாரும் பார்க்கல, மண்ணள்ளி போட்டாங்க, அவங்களுடைய கண்களை இதை மறைத்தது, எல்லாருடைய தலைகளிலும் மண் இருந்தது என்று ஹதீது வரலாறுகள்லாம் நிறைவாக பார்க்க முடிகிறது. நேரம் எங்க வந்தாங்க? சித்திக் நாயகத்தை அழைச்சிட்டு போங்க நல்லா சொல்லிட்டான். சித்திக் நாயகத்தினுடைய வீட்டுக்கு நடுநிசையிலே வருகிறார்கள். நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடம் இது சகோதரர்களே. சித்திக் நாயகத்தினுடைய இல்லத்திற்கு வந்து கதவிலே தட்டுவதற்காக கையை வைத்த போது கதவு திறந்து கொள்கிறது. சித்திக் நாயகன் நின்றுகிட்டே இருக்கிறான். எப்படி? நான் வருவேன் என்று உங்களுக்கு தெரியுமா அபூபக்கர்? நீங்க நின்றுகிட்டே இருக்கிறீங்க, இங்க எப்படி நின்றுகிட்டு இருக்கிறீங்க? என்ன எதிர்பார்த்தா? ஆம் நாயகமே, உங்களை எதிர்பார்த்து. நான் இப்போது இந்த நேரத்தில் வருவேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் என்று கேட்டபோது, சில நாட்களுக்கு முன்பாக சொன்னீர்களே நாயகமே, அல்லாஹ்வினுடைய உத்தரவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த உத்தரவு வந்தால் என்னோடு நீங்கள் ஹிஜ்ரத் வருவீர்கள் என்று சொன்னதிலிருந்து நான் தூங்கவில்லை. உங்களை வாசலில் காக்க வைத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த கதவின் அடியிலேயே நிற்கிறேன் என்றார்கள். என்ன ஆச்சரியமானது இது! அவ்வளவு அற்புதமானது. ஆக ஒரு தந்தையையே கூட அந்த நிலையில் அழைத்து வந்தவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பது. பத்ர் களத்திலே யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் மாத்திரம் எதிரிகளிலே ஒருவர் சுழன்று சுழன்று முஸ்லிம்களை தாக்குவதற்காக முன் வருகிறார். அப்படி முன் வரக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி முன்னுக்கு போய் நிற்கிறாங்க. வா பார்க்கலாம் அப்படி நின்றதும் அந்த எதிரி அந்த இடத்தை விட நகண்டு போயிட்டார். அவர் எங்கு போகிறார் என்பதை பார்த்து இந்த சஹாபி அங்க போய் நிற்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அங்க அவர் என்ன வா அப்படின்னு சவடால் விட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறார். இந்த சஹாபி போய் நிற்கிறாங்க, வாங்க அப்படின்றதும் அவர் நகண்டு போறார். இந்த செய்தி இன்னொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அந்த எதிரி வேகமாக தாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இந்த சஹாபி முன்னுக்கு வருகிறார், அந்த எதிரி நகண்டு போகிறார், அல்லது இந்த சஹாபி நகண்டு போகிறார். இப்படி எல்லாம் 2 கருத்தும் இருக்கிறது. இந்த சஹாபி என்ன செஞ்சிட்டாங்க? நகண்டு போயிட்டாங்க. நகண்டு போனதற்கு பிறகு வேறு இடத்திலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வருகிறார். என்னோடு பொருதிப்பார், என்னோடு சண்டையிடு என்று அவர் வருகிறார்.
இந்த சஹாபி அகழ்றாங்க. 3 முறை அப்படி அகன்றதற்கு பிறகு 4வது முறை, என்ன கோழையாக ஆகிவிட்டீரா முகம்மதோடு சேர்ந்ததும் என்று சொன்னதும், அதற்கு பிறகும் பொறுமை காக்க முடியாமல் தன்னுடைய வாளை உருவி அந்த சவால் விட்டு அந்த எதிரியினுடைய தலையை வீழ்த்துகிறார் இந்த சஹாபி. இந்த தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. யார் இந்த சஹாபி? அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட செய்தியை சொன்னது அவங்க சொன்னாங்க, அபூ உபைதா அவர் தன்னுடைய தந்தையை வெட்டவில்லை. நின்று முன்னால் என்னை வெட்டு வெட்டு வெட்டுன்னு நின்றுக்கிட்டு இருந்ததெல்லாம் அவங்க அத்தா தான். ஒரு அத்தாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை கண்ணியம் என்ன என்பதால் சற்று விலகி விலகி சென்றார்கள். வேறு யாராவது தாக்கட்டும், என் கையால் இந்த பிரச்சனை வரக்கூடாது என்று கருதிய அபூ உபைதா ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழுத்தும் அவர் பேசிய போது பொறுக்க முடியாமல் தன்னுடைய தந்தையை வெட்டிய பொழுது, இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? அபூ உபைதா தன் தந்தையை வெட்டவில்லை, ஷிர்க்கை வெட்டினார் என்று குறிப்பிட்டார்கள். முடியுமா நம்மால்? சஹாபிகள் மாத்திரமே இந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், உபய் இப்னு சலூல் முனாஃபிக்குகளினுடைய தலைவன். அவன் குறித்து வசனங்கள் எல்லாம் நிறைய இறங்கியிருக்கு. கொஞ்ச நெஞ்ச சேட்டை பண்ணல, அவன் நிறைய சேட்டைகளை பண்ணியிருக்கிறான். அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் அவன் செய்த அட்டகாசங்கள் அநேகம். முஸ்தலஹ் என்ற யுத்தத்திலே ஒரு பிரச்சனையை அவன் ஏற்படுத்தினான், ஒரு பெரிய வம்பை ஏற்படுத்தினான். சஹாபிகளுக்கு, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையிலே சண்டையை ஏற்படுத்துவது போன்ற பனு முஸ்தலஹ்னு ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் தான் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு திரும்பி வரும்போது ஆயிஷா நாயகி மீது இட்டு கட்டப்பட்டது. அந்த ஹதீதுல் கதுஃப், அந்த நடந்த நிகழ்வு அது. அருமையான பெருமக்களே, அந்த சமயத்தில் இவன் அநியாயம் செய்தான், அட்டூழியம் செய்தான். முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையிலே சண்டையை ஊட்டி அதை மெருகூட்டினான். இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீண்ட வரலாறு. கடைசியில் ஒரு வதந்தி பரவியது, அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலை கொல்லுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். ஆனால் அப்படி கொல்லுமாறு உத்தரவிடுங்க நாயகமே என்று உமர் நாயகம் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரலாற்றிலே முஹம்மது தன்னுடைய தோழர்கள் முனாஃபிக்காக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு தான் அவன் இருக்கான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னவன் தான், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால தொழுதவன் தான், தொழுதுட்டு ரசூலுல்லாஹ்வை கிண்டல் பண்ணியவன், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செம்மையாக செய்தவன். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை கொன்றார், வெட்டுவதற்கான உத்தரவு கொடுத்தார் என்ற ஒரு அவப்பெயர் வரலாற்றிலே பதிவதை நான் விரும்பவில்லை என்றார்கள். அதான் நடந்தது, உத்தரவு கொடுக்கல. ஆனால் ஒரு செய்தி வதந்தி பரவியது, இப்படி உத்தரவு கொடுத்திருக்கிறாங்கன்னு. இப்ப அந்த முனாஃபிக்குடைய மகன் அவர் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் தந்தையை நீங்கள் கொல்லுவதற்கு உத்தரவிட்டதாக ஒரு தகவல் என் காதில் விழுந்தது. அது உண்மையா இல்லையா என்று தெரியல, அதை தெரிஞ்சிட்டு போகிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். என் கல்பில் இருக்கிறது நான் தெளிவாக சொல்கிற நாயகமே, நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சொல்லுங்க. ஒரு அருமையான சஹாபி, அவங்க நல்ல தூய சஹாபி, அவங்க பேரும் அப்துல்லா தான், அத்தா பேரும் அப்துல்லா தான், அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். சொல்லுங்கன்னாங்க. என்னன்னாங்க? அந்த திரும்பி வரும்போது, யுத்தத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது, நீங்கள் ஒருவேளை அப்படி உத்தரவிட்டால் அது சரிதான், உத்தரவிட்டது ரசூல் தான் என்று தெரிந்தால், அதை தெரிந்த எந்த சஹாபியும் என் தந்தையை கொன்று விடுவார். அது இயல்பு. ஒரு சஹாபியும் பின்தங்க மாட்டாங்க, நீங்க சொல்லிட்டா செஞ்சிடுவாங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் என் தந்தையை பொறுத்தவரை என்னோடு நன்றாக இருக்கிறார், என்னுடைய உரிமைகளை அவர் சரியாக பேணுகிறார், எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்கிறார், என் மீது அதிக பிரியம் வைத்திருக்கிறார், எல்லாம் இருக்கு, அதில் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அதனால எனக்கும் தந்தையின் மீது பிரியம் உண்டு. ஆனால் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தால், யாராவது ஒரு சஹாபி என் தந்தையை வெட்டினால்
அவர் மீது எனக்கு இயல்பாக கோபம் வரும். மனசுல இருக்கலாம் வெளிப்படையா பேசுறாங்க. எனக்கு கோபம் வரும். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் அவரை கொன்று விடுவேன், அந்த சஹாபியை கொன்றுடுவேன், அதை செய்வேன். அப்படிதான் என்னுடைய மனசு சொல்லுது. நான் அப்படி செய்தால் நான் செல்லும் இடம் நரகம். நான் ஒரு சஹாபியை கொண்டுட்டா நான் எங்கே போவேன்? நான் நரகத்துக்கு தான் போவேன். அதையும் அவங்களே சொல்கிறாங்க, நான் நரகத்துக்கு போய் விடுவேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. எனவே நாயகமே, உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, என் தந்தை கொல்லப்பட வேண்டியவர்தான் என்று நீங்கள் சொன்னால் என் தந்தையினுடைய தலையை நானே வெட்டி உங்கள் காலடியில் வைப்பேன். வேறு யாரும் வெட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா அவர் மேலே எனக்கு கோபம் வரும். நீங்கள் பார்க்கலாம், வளமையாக ஸ்கூலில் டீச்சர்ஸ் பிள்ளைகளை அடிப்பாங்க, அடித்தா நமக்கு கோபம் வரும். ஆனால் நாம் பிள்ளைகளை அடிப்போம், அப்போ கோபம் வராது. நம்ம பிள்ளைகளை நம்ம அடித்தா நமக்கு பிரச்சனை இல்லை. சேட்டை பண்ணுது, திட்டுது, அப்படி ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டால் நம்ம அடிப்போம். ஆனால் டீச்சரோ அல்லது வேறு யாராவது அடித்தால் கோபம் வருகிறது இல்லையா? இந்த இயல்பு அந்த சஹாபியிடமும் இருந்தது. யாராவது செய்தால் எனக்கு கோபம் வந்து நான் சென்று அவரை கொன்றுவிட்டு நான் நரகத்துக்கு போவதை விட அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்று நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், நான் அவரை கொண்டு அவருடைய தலையை உங்களுடைய காலடியிலே சமர்ப்பிக்கிறேன் என்றார்கள். இதுதான் சஹாபி. அது மாத்திரமல்ல, இந்த பனு முஸ்தலஹ் யுத்தத்திலே அவர் பிரச்சனையை உண்டு பண்ணி அன்சாரிகளை பார்த்து சொல்றாரு, ஏன்பா நான் சொல்லலையா, இந்த மக்காலிருந்து வந்த அந்த பரதேசிகளுக்கு எவ்வளவு பெரிய இடம் கொடுத்துட்டீங்க, வீடை கொடுத்தீங்க, பொருளை கொடுத்தீங்க, சொத்தை கொடுத்தீங்க, வாழ்க்கையில பாதியை கொடுத்தீங்க, என்னடா முட்டாள்தனமா நடந்தீங்க, அப்படியெல்லாம் செய்யாதீங்க, ஏதோ போனா போதுன்னு ஏதோ செய்யுங்கன்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் கொடுப்பீங்களா? அவர் ஏற்கனவே ஒரு லீடர், ஏற்கனவே ஒரு பெரிய லீடர், மதீனால ராஜா மாதிரி இருந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுனால தன்னுடைய அந்த ராஜா பதவி போய்விட்டதோ என்ற எண்ணம் அவருக்கு, அந்த தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருந்தது. அதுதான் அது ஒரு பொறாமையாக, ஹசதாக, நிஃபாக்காக மாறியது. ஆக இவர் சொன்னார், மதீனா சென்றதுக்கு பிறகு இந்த யுத்தத்தில் வெற்றி கிடைச்சது. மதீனா போனதுக்கு பின்னால நாம் என்ன செய்ய வேண்டும்? லா யுஹ்ரிஜன்னல் அஸ்ஸ மினல் அதல், அந்த மதீனாவை விட்டும் கண்ணியமிக்க அன்சாரிகளாகிய நாம் அதல் இழிவானவர்களாக இருக்கக்கூடிய முஹாஜிர்களை, மக்காவாசிகளை அந்த ஊரை விட்டும் வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு வேற சொன்னார். இது தெளிவாகவே யாருடைய காதில் விழுந்தது? அவங்க மகன் காதில் விழுது. ஒன்றும் சொல்லலை, மகன் கேட்டுக்கிட்டார், மகன் அதையெல்லாம் வாங்கிக்கிட்டார். அவங்களுடைய மகனார் காதிலும் இது விழுகிறது. மதீனாவுக்கு வந்தாச்சு, எல்லாரும் உள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு உள்ளே போனாங்க முதல்ல, அதுக்கப்புறம் சாபிகள் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஏரியாவில் ஒரு பகுதி வழியாக ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை வழியாக மதீனாவுக்கு போகிறாங்க உள்ள. அந்த பாதையிலே இவர் நின்று கொண்டார். தன்னுடைய தந்தை வர்றார், அத்தா வர்றார், வாழை உருவி ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உள்ளே போகக்கூடாது. ஏன்பா நான் உள்ளே போனேன்? யார் சொல்கிறான்? மகன் சொல்கிறாரு, நீங்கள் உள்ளே போகக்கூடாது, அன்சாரிகளை நீங்கள் வெளியாக்குவீர்களா? அந்த மக்காவாசிகளை, முஹாஜிர்களை மதீனா ஷரீஃபை விட்டும் நீங்கள் வெளியாக்குவீர்களா? நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன், நீங்க உள்ள போகக்கூடாது, உங்களை நான் வெளியாக்குவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை பற்றி நான் செய்தியை அனுப்புவேன். அவர்கள் உங்களை விட சொன்னா நீங்க உள்ள போகலாம், இல்லைன்னா அப்படியே வெளியில போயிடணும், நீங்க எங்கேயும் போங்க, மதீனாக்குள்ள வரக்கூடாது. தன் தந்தை, பிரியமான தந்தை, பாசத்திற்குரிய தந்தை, தந்தையினுடைய எல்லா கடமைகளையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார், எந்த குறையும் செய்யவில்லை என்று அவரே சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் போது மகனாரை கூப்பிட்டாங்க. அவர் நம்மோடு நல்ல சுஹபத்தில் இருக்கிறதைத்தான் நாம் விரும்புகிறோம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. என்ன கருணை நபி! வெட்டுனா வெட்டிட்டு போயிடுவாங்க, வெட்டுனா வெட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா அவர் நம்மோடு நல்ல சுஹபத்தில் இருப்பதையே நாம் விரும்புகிறோம். அவர் நண்போடு நன்றாக இருந்தால் நாமும் நன்றாக இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி அவரை உள்ள விடுங்க, தடுக்காதீங்க என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சொல்ல வருவது, தந்தை என்று கூட பார்க்காமல் எது சரியோ அதை செய்பவர்கள் தான் சஹாபிகள். குல்லின் கான ஆபாவுக்கும். இப்படி எத்தனை தகவல்களை நாம் இதிலே பார்க்க முடிகிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அற்புதமான இளைஞர், மிக அழகானவர், அழகான தோற்றம். ஒரு சைடில் அவங்க பார்த்தா ரசூலுல்லாஹ் மாதிரி தெரியும்,
அதனால தான் உஹது யுத்தத்திலே அவர்கள் ஷஹீதான பொழுது ரசூலுல்லாஹ் ஷஹீதாகி விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவியதற்கும் அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை, செல்வந்தர் லேசான செல்வந்தர் இல்லை, ஒரு தடவை அணிந்த ஆடையை இன்னொரு தடவை அணிவது இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் அனுமதிக்க மாட்டாங்க. தன் பிள்ளை அப்படி வச்சிருக்கணும். ஒரு தடவை ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிட்டாங்களா, 2 நாளைக்கு போட்டாங்களா, 3 நாளைக்கு போட்டாங்களா, முடிஞ்சது, தூக்கி தூர வீசு அல்லது யாருக்காவது கொடு. புதிய ஆடை தான் அணிய வேண்டும். கழுவி அணிதல் என்பதே இல்லை. எவ்வளவு பெரிய வசதியோடு இருந்திருப்பாங்க. இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரிந்த பொழுது என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்களுடைய பேரண்ட்ஸு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனாலும் அதை விட்டு வெளியில் வரல. முடியாது, இஸ்லாத்தை விட்டு நான் வெளியே செல்ல மாட்டேன் என்பதை உறுதியாக இருந்தார்கள். கடைசியில் இனிமேல் எங்களுடைய சொத்துக்களில் ஒரு பைசா உனக்கு கிடைக்காது, எதுவும் கிடைக்காது, எதுவும் தேவையில்லை, எனக்கு அல்லாஹும் ரசூலும் வேண்டும் என்றார்கள். எனக்கு நீங்க வேணும், ஆனால் நீங்க என்ன உதறினால் உங்களை விட அதிகமாக நான் நேசிப்பது அல்லாஹுவையும் ரசூலையும் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறினார்கள். பழைய துண்டுகளை, கிழிந்த ஆடைகளை உடுத்துக்கொண்டு. எவ்வளவு பெரிய செல்வந்தர்! தன்னுடைய தந்தையை நினைத்து பார்க்கவில்லை, தாயை நினைத்து பார்க்கவில்லை, நினைத்து பார்ப்பவர்கள் தான். கண்மணி நாயகத்திற்கு மேலாக யாரையும் அவர்களால் நினைத்து பார்க்க முடியாமல் வாழ்ந்த பெருமக்கள் தான் சஹாபிகள். அவர்கள் உஹது யுத்தத்திலே ஷஹீதான பொழுது அவர்களுக்கான கஃனாடை எப்படி இருந்தது தெரியுமா? காலை மூடினால் தலை தெரிகிறது, தலையில இழுத்து மூடினால் கால் தெரிகிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. எவ்வளவு செல்ல செழிப்போடு வாழ்ந்தவர், செல்லமாக வாழ்ந்தவர், செல்வமாக வாழ்ந்தவர். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக திகழ்ந்தவர், வடிவமாக திகழ்ந்தவர், அழகாக திகழ்ந்தவர். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆடையை உடுத்துக்கொண்டு அவருக்கு கவனிடுவதற்கு துண்டு இல்லை. குல்லிங்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோரை விட அல்லாஹ் ரசூலை நீங்கள் நேசிக்க வேண்டும். துல் பிஜாதைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு இளைஞர் என்று சொல்லலாம், ஒரு 13, 14 அல்லது 15 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு வருகிறார்கள். மதீனா ஷரீஃபினுடைய வெளிப்பகுதி. அவர்கள் ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த இளைஞர் பார்க்கிறார், அவங்களுக்கு தெரியுது. வீட்டுக்குள்ளே இந்த பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் 2 பாதை 2-3 பாதை அப்படி பிரியுது, எந்த பாதையில் போனால் சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் உள்ளவர் என்பதால் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பது இந்த இளைஞருக்கு தெரியும். அவர் வீட்டை விட்டு வெளியில் போக போகிறாரு. வெளியில் போய் அப்போ அவங்களுடைய சாச்சா அங்கே இருக்கிறார். எங்கடா போகிற நீ? இல்லை, ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் வழிகாட்ட போகிறேன். அவங்க தடமாறட்டும், நீ வழியெல்லாம் ஒன்றும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இரு, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது. இல்லை, நான் போவேன். அவர் ரசூலுல்லாவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு எதிரி, அவருடைய சாச்சா. இந்த துல் பிஜாதைன் என்று சொல்லக்கூடிய இந்த தோழருக்கு, இந்த இளைஞருக்கு தந்தை இல்லை, தந்தை விட்டு சென்ற பொருளும் இல்லை, சொத்தும் இல்லை. சாச்சா வசதியோடு இருக்கிறார். இவர் உடுத்திருக்கக்கூடிய உடை அவருடையது, அவர் சாப்பிட்றது சாச்சாவுடையது, அவர் இருக்கிற உறைவிடம் சாச்சாவுடையது, எல்லாம் அவருடையது. அப்போ அவர் சொன்னார், நீ போய் தான் ஆகணுமா? போய் தான் ஆகணும், நான் போவேன். நீ திங்கிறதுலாம் நான் தர்றது, நீ உடுத்திருக்கிறது நான் தர்றது, நீ இருக்கிறது நான் தர்றது, நீ போகணும்டா, அப்படியே நீ போயிடணும், வெளியில் வரக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸையும் கழட்டி வச்சுட்டு போ அப்படிங்கிறார். இது என்னுடையது. கொஞ்சமும் யோசிக்கவில்லை. கிழிஞ்ச சாக்கு 2 இருந்தது, அல்லது போர்வை பிஜாத், துல் பிஜாதின், அதை 2ஆக கிழித்தார். ஒன்றை உடுத்தார், ஆடையை கலைந்தார், மேலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டார். குல்லிங்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோரை விட நீங்கள் ரசூலை நேசிக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். சொல்லுங்கள் நாயகமே என்கிறான். போயிட்டாங்க. அப்படி போனதின் காரணத்தினால் ஏற்பட்டதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? யாரெல்லாம் தன்னுடைய பெற்றோரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹையும் ரசூலையும் நேசித்து அந்த பாக்கியத்தை பெற்றார்களோ அவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான். ஒவ்வொருவருடைய வாழ்வின் இறுதி பகுதியிலும் தனி அந்தஸ்தை அவர்கள் அடைந்தார்கள் என்பது தனி வரலாறு. நான் அதை விரிக்க முடியாது. ஆனால் இதை நான் இந்த உதாரணத்துக்கு இந்த ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இவங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குறிப்பிடுறாங்க, தபூக் யுத்தத்திற்கு நாங்கள் போயிருந்தோம், தபூக்குக்கு போயிருக்கிறோம்.
எல்லாரும் கூடாரம் விட்டு தங்கி இருக்கிறோம். ஒரு இரவினுடைய நடுநிசி எனக்கு தூக்கம் வரல. சாபிகள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது தொழுறவங்க தொழுதுகிட்டு ஓதுறவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கூடாரத்தில். எனக்கு அப்படியே ஒரு உலட்டலாக இருந்தது. கூடாரத்தை விட்டு வெளியிலே செல்ல வேண்டும் என்று ஒரு உந்துதல், இதயத்தில் ஒரு தள்ளுதல். நான் கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து அப்படியே ஒரு காலார் அப்படி பார்க்குறேன். தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது. என்ன வெளிச்சம் அது என்று நான் தேடி வந்த போது நான் திகைத்து போனேன். ஒரு குழி, ஒரு கபரு தோண்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பக்கத்திலே ஒரு ஜனாசா இருக்கிறது. 2 பேர் மேலே நிற்கிறாங்க. அவங்க யாரும் இல்லை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா. கொஞ்சம் கூர்ந்து பார்க்கிறேன், கபருக்குள்ளும் ஒரு ஆள் நிற்கிறார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்னாங்க, நாவில் சாஹிபக்குமா, உங்களுடைய அந்த தோழரை என் தூக்கி என்னுடைய கையிலே தாருங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் இறங்கி ஜனாசாவை உள்ள வச்சாங்கங்கிறது ரொம்ப சொற்பமான 5 பேருக்கு மாத்திரமே கபருக்குள்ளே இறங்கியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் இவங்க ஒரு ஆள், இந்த ஜனாசா ஒரு ஆள். நான் உற்று பார்த்தேன், அது யாரும் இல்லை, துல் பிஜாதைன், அந்த இளைஞர் தான். அவங்க மூத்தாயிட்டாங்க. அவங்கள அடக்கிறதுக்காக வேண்டி இந்த 3 பேர் தான் சேர்ந்து குழியை தோண்டி இருக்கிறாங்க. எப்படிப்பட்டவர்களுடைய கரத்தால் குழி தோண்டப்பட்டு என் கரத்தில் தாருங்கள் என்கிறார்கள். கபருக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தன்னுடைய கையிலே வாங்கி ஜனாசாவை கீழே வைத்து விட்டு, அல்லாஹும்ம இன்னி அம்சைது அன்ஹு ராதின் ஃபர்லன். எவ்வளவு அற்புதமான துவா. இறைவா, நான் இவரை பொருந்திக் கொண்டேன், நீயும் பொருந்திக்கொள். அப்போ இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க வேண்டுமே என்று விரும்பினேன். என்ன புரியுறோம்னா, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைச்சிருச்சு இல்லை, நான் ரசூலுடைய பொருத்தம் கன்ஃபார்ம் ஆகுது. நான் பொருந்திக் கொண்டேன் ரப்பே, நீயும் இவரை பொருந்திக்கொள் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய அந்தஸ்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஹஸரத் சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் எல்லா சஹாபிகளுக்கும் செய்ய வேண்டியதை நான் செய்தேன். இல்லா அபூபக்கர், அபூபக்கருக்கு மாத்திரம் பாக்கி இருக்கிறது, ஆகிரத்தில் அதை நான் செய்வேன் என்றார்கள் கண்மணியாம் பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லின் கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோரை விட நீங்கள் எல்லாரையும் ரசூலை, அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கணும். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான சஹாபி. முதலாவதாக இஸ்லாத்தில் வாளை உருவி எதிரிகளை தாக்கிய ஒரு சஹாபி, அல்லது முதலாவதாக அம்பு எய்த ஒரு சஹாபி. எதிரிகளை முதலாவது அடித்தது அவங்க தான். வேகமான ஆள், ரொம்ப திடகாத்திரமாக இருப்பாங்க, ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க, ரொம்ப தைரியமான ஆள். ஆனால் அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு, அம்மா பிள்ளை. அவர்களுக்கு மக்காவிலே எல்லாருக்கும் தெரியும், அம்மாண்டா அம்மா தான், உயிரை விட்டுருவர். அம்மாண்டா இங்கே எத்தனையோ அம்மாக்கள் இருந்தாங்க, ஆனால் அந்த அம்மா இருக்குங்க. இப்போ அம்மாக்களும் போய் அப்பாக்களும் போய் அண்ணன்லாம் வந்துட்டாங்க. இப்போ உயிரை விடுறதுக்கு எந்த காரணமும் இல்லாமல் உயிர் விடுவதற்கு அண்ணன், உயிரை வாங்கிறதுக்கு அண்ணன் வந்திருக்கிறாரு. நம்ம மக்கள் அதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எவ்வளோ அசிங்கம், எவ்வளவு கேவலம் அது! அருமையானவர்களே, அம்மா என்றால் அவருக்கு அப்படி ஒரு உயர். அம்மாவுக்காக வேண்டி எதையும் சாதிப்பார்கள், எதையும் வழங்குவார்கள், உயிரையும் கொடுப்பார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு, அது அம்மாவும் பிள்ளை மேலே ரொம்ப பாசம். என் பிள்ளைண்டா பிள்ளை தான், இப்படி ஒரு பிள்ளை மக்காவிலேயே இல்லைன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளை மாதிரி பாசம் காட்டக்கூடிய யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. யாரு? அந்த அம்மா. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அம்மா கேட்குறாங்க, என் பிள்ளை மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? எந்த பிள்ளையும் இப்படி இருக்க முடியாது. உண்மையிலே அப்படி இல்லை. அம்மாண்ட உடனே ஓடிடுவார். அம்மா கூப்பிட்றாங்க, என்ன நிலையில் இருந்தாலும் ஓட்டம் தான். அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த தாவா, அந்த அழைப்பு அவர்களை ஈர்த்தது. அவர்களுடைய கல்புக்குள்ளால் ஈமான் என்ற நூர் நுழைந்தது. அம்மாவுக்கு தெரிஞ்சது. அம்மா கேட்டாங்க, என்னப்பா உன்னுடைய பேச்சு, மூச்சு, நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமாக இருக்கே? இல்லை, எப்பவும் போல உங்களை மேலே அன்பாக தான், பிரியமாக தான் இருக்கிறேன், அதெல்லாம் இருக்கேன், ஆனாலும் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதே, என்ன? இல்லைம்மா, நான் எப்பவும் போல தானே இருக்கேன், எப்பவும் போல என்னோட பிரியமாக இருக்கிறாய். நான் இப்போது தெளிவாக கேட்கிறேன், அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உன்னுடைய நட்பை நீ ஏற்படுத்தி கொண்டாயா? அவரை ஈமான் கொண்டிருக்கிறாயா? நம்முடைய ஆபாக்கள் வணங்கி வந்த இந்த சிலை வணக்கங்களை எல்லாம் நீ திறந்து விட்டாயா?
ஆமாம், கூடாது. இப்போது நீ முடிவு செய், நான் வேண்டுமா அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுமா? எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு பெரிய கடினமான ஒரு கேள்வி இல்லையா? நானா அவனா? முடிவு செய். அம்மா, நீங்கள் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸ்க்கு வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ மறைமுகமாகத்தான் அந்த தீனர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாருல் அர்கமிலிருந்து மக்களுக்கு போதிச்சுட்டு இருக்காங்க. ஒரு முறை நான் உங்களை கூட்டிச் செல்கிறேன், அங்கே நீங்கள் வாங்க, வந்து பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேளுங்க, அதற்கு பிறகு நீங்கள் முடிவெடுங்க. ஒரு முறை நீங்கள் வாங்க, அதெல்லாம் வரேன்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும், நான் எந்த வழியில் வந்தேனோ அந்த வழியில் தான் நான் இருப்பேன், நீயும் இருக்கணும். என்ன மீறி நீ செயல்படக்கூடாது. இல்லைம்மா, உங்களை மீறிலாம் நான் ஒன்று செயல்படலை. அவங்க தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து நிறைய பேசுகிறாங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் உலகத்தில் யாருமே சொல்லாததை அவங்க தானே சொன்னாங்க. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கத்தை எங்கப்பா நீ தேடிக்கொண்டிருக்கிறாய்? உன் தாயினுடைய காலடியில் தேடு என்றார்கள். உங்க அம்மாவுடைய காலடியில் தேடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எந்த தலைவராக சொல்லியிருப்பாரா? சொர்க்கத்தை எங்கே கொண்டு வந்து வச்சாங்க? அம்மாவோட காலுக்கு கீழே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொன்னவர்கள் அவர்கள். இதெல்லாம் என்கிட்ட பேசாத, நீ அதை விட்டு வெளியில் வா, நானா அவரா என்பது முடிவு செய். அப்படி இல்லை என்றால் லா ஆக்குல் வலா அஷ்ரப் வலா அனாம், நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், தூங்க மாட்டேன், உண்ணாவிரதம் இருப்பேன். உண்ணாவிரதம்னா ஒரிஜினல் உண்ணாவிரதம். எத்தனை உண்ணாவிரதங்களை நாம் பார்த்துருக்கிறோம். உண்ணாவிரதம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த உண்ணாவிரத பந்தலுக்கு பின்னால் ஜூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கும். அவர் கடைசியாக ஜூஸை குடித்து அந்த உண்ணாவிரதத்தை முடிக்கிறாராம். அப்படின்னா எத்தனையோ தடவை அவர் முடிச்சிட்டாரு. டெய்லி காலையில் மழை எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். உண்ணாவிரதம், இதுக்கு பேர் உண்ணாவிரதம். அப்படி இல்லை, கொஞ்சம் நேரத்தில் ஒரு மயக்கமாகி அப்படியே படுக்கிறாராம். அது வேறு ஃபோட்டோ, மயக்கமாகி படுத்து கிடக்கிற மாதிரி தலைவர் மயக்கமாயிட்டாரு அப்படின்னு. எந்த வேடிக்கைலாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த உண்ணாவிரதம் அல்ல, உண்ணாவிரதம் தான் அது. அந்த தாய் உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஒரு செய்தியில் நான் வெயிலில் போய் அமருவேன். வெயில்னா மக்கத்து வெயிலாம் எப்படி இருக்கும், அரபகத்து வெயில் எப்படின்னு தெரியும் தானே, அப்படி இருக்கும். நான் தலைவார மாட்டேன். அங்கே கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த அரபு பெண்கள் என்ன செய்வாங்கன்னா தலைவிரி கோலமாக இருப்பாங்க. தலை சீவுறதில்லை, தலை முடிச்சு போடுறதில்லை, முடிய அப்படி பரத்தி போட்டுருவாங்க. இதையெல்லாம் செய்து வெயிலிலே போய் அமர்ந்திருக்கிறேன். இவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க, அம்மா வாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, குடிங்க, என்னால் பொறுக்க முடியலம்மா. முடியல, நீ அதை விட்டுட்டு வெளியில வா, எனக்கு நீ அதை சார்ந்திருப்பதை பொறுக்க முடியவில்லை என்று மகனுக்கும் தாய்க்கும் இடையிலே வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த தாய் அசைய மாட்டேன்ட்டாங்க. அப்போ சொன்னாங்க, அம்மா நீங்கள் அது இன்னொன்று சொன்னாங்க, இப்படிலாம் இருந்து நான் செத்து போவேன், நான் செத்து போயிட்டா உன்னை மக்கள் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? யா காத்தில உம்மா, அட அம்மாவை கொன்றவனே, தாயை கொன்றவனேன்னு உன்னை அழைப்பாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி ஒரு அவப்பெயர் உனக்கு வரும். யா காத்தில உம்மா, தாயை கொன்றவனே என்று ஒரு அவப்பெயர் உனக்கு வரும். பரவாயில்லையா என்றெல்லாம் கேட்டதற்கு பிறகு சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் நாயகம் சொன்னாங்க, யா உம்மி, அம்மா எனக்கு ரொம்ப பிரிய, நீங்கள் பசியோடு இருக்கிறத, தாகத்தோடு இருக்கிறத என்னால் பொறுக்க முடியல. நீங்கள் தூங்குங்க, சாப்பிடுங்க. இதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை நீங்கள் ஒரு கட்டத்தில் விளங்கிக் கொள்வீர்கள். ஆகவே நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட இல்லை முடியாது, இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு அவங்க அடம் பிடிக்கிறாங்க. அப்படியா? இதுக்கு மேலே எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழி? யா உம்மா கானத் லக்கி மிஅத்த நஃப்ஸின், உங்களுக்கு 100 உயிர்களை ரப்பு தந்து, உங்களுக்கு 100 உயிர், ஒரு உயிர் இல்லை 100 உயிர் இருக்குது. உலகத்திலேயே ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளில் உச்சக்கட்டம் எது? உயிர் போகிறது. கையில் அடிபட்டுன்னு வச்சுங்க, உயிர் போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அதான் இயல்பு. திடீர்னு தலையில் அடி, அப்பா உயிர் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். என்ன புரிகிறோம் இதிலிருந்து? இந்த வார்த்தை பொய்யானது அல்ல, சரியானது தான். உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளினுடைய உச்சக்கட்டம் உயிர், ரூஹு பிரிவது தான், உயிர் போகிறது தான்.
அப்போ ஒரு உயிர் போகிறதா இருந்தாலும் எப்படி இருக்கும்? இப்போ இந்த சாயதரதியில் தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு 100 உயிர் இருந்து நஃப்சன், ஒவ்வொரு உயிராக உங்களை விட்டும் பிரியுது. நீங்கள் வேதனையில் துடிக்கிறீங்க, அப்பவும் என்ன செய்கிறீங்க? ரசூலை விட்டு வாங்க வா வாண்டு கூப்பிடுறீங்க. நீங்கள் அந்த வேதனையில் துடிக்கக்கூடிய நிலையிலும் மா தரக்து தீனி, என்னுடைய மார்க்கத்தை, என்னுடைய ஹபீபை நான் விட மாட்டேன், அவர்களை விட்டு நான் வரமாட்டேன். எனக்கு நீங்க வேணும், ஆனால் உங்களை விட எனக்கு ரசூல் வேணும். நீங்களா ரசூலா என்று கேட்டீங்க இல்லையா? நீங்க 2 பேரும் வேணும். இந்த 2இல் ஒன்றை தேர்வு செய் என்றால் நான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்வேன் என்றார்கள். அந்த தாயார் தோற்று போய்விட்டார். தன்னுடைய விரதத்தை, அந்த உண்ணாவிரதத்தையும் முடித்து கொண்டு சாப்பிட்டார் என்று வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஹதீதுகளில் அது இருக்கிறது. இந்த தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த பொழுது ஒரு அற்புதமான துஆவை செய்தார்கள். இறைவா, அவருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹும்ம அஜிப் தஅவதஹு வஸத்தித் ரம்யதஹு, அவங்க என்ன துஆ கேட்டாலும் கபூலாக்கிடுனாங்க. வரலாற்றில் பார்க்குறோம், சல்லல்லாஹு காலத்துக்கு பின்னால் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகை பெரிய ஒரு கூட்டம் நிற்குமா துஆ செய்ய சொல்லி, எனக்கு துஆ செய்யுங்க, எனக்கு துஆ செய்யுங்க, இந்த காரியத்துக்காக அவ்வளோ பேருக்கும் துஆ செய்வாங்க. அது அவ்வளவும் கபூலாகி இருக்கிறது. அவர்கள் துஆவை இன்னொரு கட்டத்தில் உஹது யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்பட்டிருக்கிறாங்க. பக்கத்தில் சஅத் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. இர்மியா சஅத், நீங்க அம்பு எய்ங்கன்றாங்க. அம்பு எய்ஞ்சா அப்படி அவர் அம்பு எய்தால் அது குறி தவறாமல் தாக்கும்படி நீ வை ரப்பேன்னு துஆ செஞ்சாங்க. இப்போ அவங்க புட்டியில் நிறைய அம்பு வச்சிருக்கிறாங்க. அம்பை எடுத்து இர்மியா சஅத் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்றாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியம். பொதுவாக சஹாபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் வந்தா ஃபிதா காபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், நாயகமே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்பார்கள். தன் தாய் தந்தையெல்லாம் அர்ப்பணிச்சுட்டு ரசூல்கிட்ட முறையிடுவாங்க. ஃபிதா காபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம்பாங்க. இங்க பாருங்க, இர்மியா சஅத் ஃபிதா காபி வ உம்மினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் தாயும் தந்தையும் சஅதே உங்களுக்கு அர்ப்பணம் தான். காரணம், அவ்வளவு பிரியத்திற்குரிய தாயை விட தன்னை தேர்வு செய்ததால், தன் ரப்பை தேர்வு செய்ததால். குல்லின் கான ஆபாவுக்கும், உங்களினுடைய பெற்றோரை விட நீங்கள் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? அல்லாஹ் ரசூலை தேர்வு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். சஹாபிகள் அப்படியே செய்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே ஹதீதுகளிலே பார்க்க முடிகிறது. இன்னொரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலம், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு பஜார் பகுதியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்களுடைய அடிமை பெண் அங்கேருந்து வராங்க, ஏதோ ஒரு வேலைக்கு வராங்க. சஅத் நாயகத்தினுடைய வேலைக்கார பெண், அடிமை பெண். கொஞ்சம் காற்று கடுமையாக வீசிக்கிட்டு இருக்குது. அப்படி வீசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தலையில் போட்டிருந்த அந்த மஃப்தா பறந்துட்டு காற்றுல தூக்கிட்டு போயிடுச்சு. அவங்க ஹிஜாப் போட்டிருந்தாங்க, அதை தூக்கிட்டு போயிடுச்சு, அது தூரத்தில் போய் விழுந்துட்டு. நேரத்தை பாருங்க, அந்த நேரத்தில் எதிர்த்தாப்புல உமர் ரலியல்லாஹு வராங்க. ஆள் எப்படி நமக்கு தெரியும் தானே. உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. எங்க வா, என்ன தலையில் ஹிஜாப் இல்லை, என்ன இப்படி வர்றா? யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க அவங்க. உடனே எப்படி தானே, என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு. இல்லை, காற்று தூக்கிட்டு போயிடுச்சு. காற்று தூக்கிட்டு போகிற அளவுக்கு தான் நீ ஹிஜாபை மாட்டிக்கிட்டு வருவியா நீ என்று அப்படி கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? சஅத் ரலியல்லாஹு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேரம் அங்கேருந்து எழுப்பி வந்தாங்க. அமீருல் மோமினீன், அவள் என்னுடைய அடிமை பெண் தான், வேலைக்கார பெண்ணு தான், அவள் ஒழுங்காக தான் வந்தா, அவன் நினச்சி பார்க்கல இவ்வளோ வேகமாக காற்று வீசுன்னு சொல்லி, அது காற்று தூக்கி வீசிடுச்சு, இவ்வளோதான். இதை போய் நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க, அவளை மன்னிச்சு அனுப்பிடுங்க, சப்ஜெக்ட் முடிங்க, இதான் இப்போ மேட்ரு. இல்லை பெண்கள் அப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு இவங்க கண்டிஷன் பண்ணுறாங்க. இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? இனிமேல் இப்படியெல்லாம் வரக்கூடாது, இவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று 2 பேருக்கு இடையில் வாக்குவாதம் வந்தது. ஒரு கட்டத்தில் சஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. கையை உயர்த்தினாங்க, டக்குன்னு கையை பிடிச்சிட்டாங்க. சஅத், கையை உயர்த்தாதீங்க, லா தர்ஃபா யதைக்,
நீங்கள் கையை வைத்துனா அது கபூலாயிடும் எனக்கு தெரியாது, நான் இந்த சப்ஜெக்டை விட்டுறேன், நீங்கள் வேணுமானா வேறு என்ன வேணுமானா என்ன செஞ்சுக்கங்க, என்னை கையை மட்டும் உயர்த்திடாதீங்க ரப்ப இடத்துல. அந்த அளவிற்கு ஒரு கட்டத்தில் இதே சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிஸ்ரில் இருக்கிறாங்க, எகிப்தில் மிஸ்ரில் இருக்கிறாங்க. இவங்க வயதானதற்கு பிறகு வயசான ஆனது பிறகு ஆள் அழகாக இருப்பாங்க, அவ்வளோ ஆஜானுபாகமான தோற்றம், பார்க்கறதுக்கு வசீகர தோற்றத்தோடு இருப்பாங்க சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு இளம்பெண் அங்கேருந்து வர்ற, திரும்பி திரும்பி இப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன உத்து பார்க்குறேன், என்ன போ அங்கே, ஒரு பொம்பளை பிள்ளையா நீ போங்க அப்படின்ட்டு. அவள் திரும்பி வந்து பார்க்குறான். இனிமேல் நீ திரும்பி பார்த்தா உன் கழுத்து அந்த பக்கமாக திரும்பிடும் அப்படின்ட்டாங்க. அந்த பெண் திரும்பி பார்த்த போது அவருடைய முகம் முதுகு பக்கம் திரும்பியது என்று வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. அந்த அளவிற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயர்வான இடத்தை வழங்கினான் என்பதை இந்த தகவல்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இஷாவுக்கான நேரம் வந்துவிட்டது. என்னுடைய உரையை நான் ஒரு நிமிஷத்தில் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய வியாபாரம், நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய இல்லம், இவைகளையெல்லாம் விட அல்லாஹ் ரசூலை நேசிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சப்ஜெக்டை மட்டும் இப்போ தூக்கி இருக்கிறோம். ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர் என்பதை மட்டும்தான் ஒரு சில தகவல்களை நாம் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பின்னாலே வரிசையாக இருக்குது. எனவே எல்லா நிலைகளிலும் சஹாபிகள் நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினானோ அப்படி நேசித்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை இந்த வையத்திலே புவனத்தில் வாழும் காலத்திலே சுவனத்து புருஷர்களாக பொருந்தி கொண்டான் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த பெருமக்களினுடைய வாழ்வை ஒட்டி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோமாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தை நம்முடைய இதயம் நிறைவாக தந்த உஷாக்குர் ரசூல்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.